ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் வெல்கம் டு ஒய்டி தமிழன் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெவர்லேண்ட் சீசன் 2 பெட்ராக் போட்டிருக்க சர்வரில் இது வந்து 2வது வாரம் ஆரம்பித்து 2வது வாரத்தில் நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். 3வது வாரத்தில் கண்டிப்பாக 3 வீடியோ போட்டிருப்போம். இதில் ப்ளே பண்ணுற ஆல் யூடியூபர்ஸோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எங்கடா அந்த பச்சை கலர் ஸ்கின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து துவச்சி காயப்போட்டேன். ஓகேவா, இந்த ஸ்கின் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் பின்னாடி வந்து அருண் வைட்டின்னு எழுதியிருக்கும். இது எப்படி இருக்குது, இது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, நம்ம இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து இதில் வந்து என்சான்மெண்ட் புக்கு, அதாவது ஓவர் நைட்டில் ஓவர் பவர்ஃபுல்லாக போகிறேன். அதாவது ஓபி ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டைமண்ட் பிக்காக்ஸ் இருக்குது. அப்புறம் இது ஃப்ரீயாக கிடச்சது தான். அது அப்புறம் கேட்டிங்கன்னா, இதில் என்சான்மெண்ட்டுக்காக ஃபார்ம் கட்டியிருக்கோம். இதுதான் வேறு லெவல். பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே நிற்கும் போது நம்மளை அடிக்கிறதுக்காக இவன் வந்து புக்ஸ் எல்லாம் ஸ்பான் பண்ணிவிடுவான். அந்த புக்ஸை வந்து இந்த ஸ்பான் ரேடியஸில் வச்சு அவங்க வந்து ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது பிபிஐ கேமிங்கோ பாண்டவல் 2.0 இவங்க கட்டியிருக்காங்க. அதனால் இதில் வந்து ஃப்ரீ தான். அதனால் நம்ம வந்து என்சான்மெண்ட் புக்ஸ் எல்லாம் இதிலேயே எடுத்துக்கலாம். இதில் வந்து என்சான்மெண்ட் புக்ஸு அப்புறம் நார்மல் புக்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதில் நல்லா பவர்ஃபுல்லானது இருக்கும். ரேண்டம் என்சான்மெண்ட்டில் கர்சர் பைண்டிங் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. அதனால் இங்கேருந்து ஷார்ப்னஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் ஏஎஃப்கே பண்ணி என்சான்மெண்ட்டுக்காக புக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ என்சான்மெண்ட் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வந்து லாபியில் வந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரேண்டம் என்சான்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து நான் ரேண்டம் என்சான்மெண்ட்டில் ஏதாச்சும் நல்ல என்சான்மெண்ட் புக்காக கிடைக்குதான்னு பார்க்கலாம். இது வந்ததுக்கு காரணம் சில்க் டச்சுக்காக தான். ஓகே, இப்போ என்சான்மெண்ட் பண்ணி ஓகே நம்ம இப்போ வந்து ஃப்ரீ என்சான்மெண்ட் ரூம் லாபியில் இருக்க ஃப்ரீ என்சான்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ரேண்டம் என்சான்மெண்ட்டில் புக்கு வச்சு நம்ம ஏதாச்சும் நல்ல புக் இதாக கிடைக்கிதான்னு பார்க்கலாம். இதை கொஞ்சம் வந்துட்டு ஸ்பீட் பண்ணி விட்டேன். இல்லைன்னா இல்லை பாருங்கள், இதில் வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னா 27 புக்கு இருக்குது. அப்புறம் இவன்கிட்ட லேப்பீஸ் வாங்குவேன். இவன் லேப்பீஸே தரமாட்டான் போலே, டம்மி பீஸ் போடா. இவன்கிட்ட ஏடிஎம் மிஷின்ட்ட வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு லேப்பீஸை எடுத்து 27 புக்குக்கும் என்சான்மெண்ட் போட போகிறோம். பின்னாடியே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பி லெவல் ஃப்ரீ எக்ஸ்பி லெவல் ஏற்றுறக்கு இடம் இருக்குது. ஓகே, 15 லேப்பீஸ் கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கு. அதனால கொஞ்சம் வந்து வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேட்டிங்கன்னா ஃப்ரீ என்சான்மெண்ட் லேப்பீஸ் வாங்கிக்கிற நான் வந்து லேப்பீஸ் கொஞ்சம் வாங்கி என்சான்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்சான்மெண்ட்டாக எது வருதுன்னு பார்ப்போம். அதை எந்த என்சான்மெண்ட் வருது புக்கு வச்சு பார்ப்போம். இது ஷார்ப்னஸ் 4 வருது. நான் அப்படியே பின்னாடி வந்து பிபிஓ கேமிங் கிட்ட பேசிக்கிட்டே தான் விளாண்டேன். எனக்கு இந்த என்சான்மெண்ட் புக்கை பற்றி தெரியாது, ரேண்டம் என்சான்மெண்ட் புக்கை பற்றி எனக்கு தெரியாது எது போட்டால் பெஸ்ட்டுன்னு. ஃபயர் ப்ரொடக்ஷன் போட்டா ப்ரோ, இல்லை டென்சிட்டி இல்லைன்னா ஷார்ப்னஸ் 4 போட்டான்னு கேட்டேன். ப்ரோ உனக்கு ஷார்ப்னஸ் 4 வருதில்ல, அதுவே போட்டுக்கொண்டாரு. இதே அப்படியே அவர்கிட்ட கேட்டே கொஞ்சம் கொஞ்சமாக என்சான்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரை கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அவர்கிட்ட கேட்டு தான் என்சான் பண்ணியிருப்பேன். வந்து பெரிய வீடியோ நிறைய இது இருந்துச்சு, அதனால் பெரிய வீடியோவாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ 19 நிமிஷம் இருந்துச்சு, இப்போ 16 நிமிஷம் வந்துடுச்சு. ஓகே கைஸ், இதில் நிறைய இதே மாதிரி எக்கச்சக்க புக்கு வாங்கி நம்ம வீட்டில் அடுக்கிறோம். ஓகேவா, சரி நான் இதை முடிச்சுட்டு வரேன். ஓகே கைஸ், நான் ஃபுல் என்சான்மெண்ட்டையும் முடித்து நான் இந்த பேரல் ஃபுல்லாமே அடுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயும் இந்த சைடில் ஒன்று இருக்கும். ஓகேவா, இதில் பாதி தான் அங்கே தூக்குனது, பாதி இது நான் ரேண்டம் என்சான்மெண்ட்டில் போட்டது. எக்கச்சக்க புக்கு நான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரேன். சேலஞ்ச் அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் டாஸ்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா முடிஞ்சால் மைன்கிராஃப்ட் தமிழ் கம்யூனிட்டியில்
முடிஞ்சால் இதை விட பயங்கரமாக, அதாவது வந்து டபுள் லார்ஜ் செஸ்ட்டில் வந்து 4 லார்ஜ் செஸ்ட்டில் ஃபுல்லாக சர்வைவலில் நீங்கள் வந்து புக் எடுத்து காட்டுங்க. உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் சேலஞ்ச் முடிஞ்சால் நானும் இந்த சேலஞ்ச் எடுத்துகிட்டு நானும் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அது எடுக்கிறத. ஓகே, இங்கே வந்து எலக்ட்ராக்கு போடுறதுக்காக நான் ஒரு மெண்டிங் புக்கு வாங்கி வச்சுருந்தேன். இந்த மெண்டிங் புக்குக்கு அப்புறம் என்னமோ ஏதாச்சும் என்சான்மெண்ட் புக் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு வைக்கலான்னு. 42 டைமண்ட் இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பிபே ப்ரோ கிட்ட வந்து அதாவது எல்லாத்துக்கிட்டையுமே ட்ரேட் பண்ணி தான் அந்த டைமண்ட் எடுத்து வச்சுருக்கேன். மைனிங்கில் வந்து எனக்கு ஒரு 12 டைமண்ட் தான் கிடச்சிது. மைனிங் தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே எனக்கு வேறு நிறைய டைமண்ட் கிடச்சிது. ஓகே, இங்கே ஒரு காப்ளின் ட்ரேடர் இருக்கான் பார்த்தீங்களா, இவன்ட்ட தான் நம்ம நெதரைட் வாங்க போகிறோம். நெதரைட்டு பார்த்திங்கன்னா 9 டைமண்டு 2 கோல்டு பிளாக்கு. என்கிட்ட டைமண்ட்லாம் இருக்குது. கோல்டு பிளாக்குக்கு எனக்கு வந்து கோல்டு பிளாக்னால் 2 கோல்டு பிளாக் வேணும். கோல்டு பிளாக்கை தேடி நான் அலைய போகிறேன். நான் இன்னைக்கு கோல்டு ஃபார்ம் கட்டணும். இல்லை யாராச்சும் கோல்டு ஃபார்ம் கட்டினாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கணும். அதுதான் அலைனி. ஓகே பாருங்கள், இது அயனில் வந்து வாங்குறது வந்து பக் ஆயிடுச்சு. ஒன்று தான் காப்ளின் ட்ரேட் எடுத்து அயன் வாங்க முடியும். ஏன்னா பிபே ப்ரோ வந்து அயன் ஃபார்ம் கட்டிட்டாரு. அதனால் அயனுக்கு இனி பஞ்சமே கிடையாது. அயன் மைனிங்கும் தேவையில்லை. டைமண்டுக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணால் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடு குட்டியாக இருக்குது. பிபிஐ ப்ரோ வந்து பெரிய வீடாக கட்டிட்டார். அதே மாதிரி எல்லாருமே அதாவது பாண்டா வேர்ல்ட் 2.0 அவர் வந்துட்டு பெரிய வீடாக கட்டிட்டார். ஜியோ ப்ரோ வந்து பெரிய பேஸ்லேயே வச்சுருக்காரு, நிறையா வீடெலாம் கட்டி. பட்டு ஃபைன் பேர்லும் பெரிய வீடு கட்டிட்டார். அப்போ எல்லாருமே பெரிய வீடு கட்டிட்டாங்க, நான் மட்டும் தான் சின்ன வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு பெரிய வீடு கட்டலான்னு. ஆனால் பெரிய வீடு தான் கட்ட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீட்டையே எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற வேலையில் இறங்குறதுனோ, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுற வேலையில் இறங்கி அதில் இருக்க அதாவது வந்து பெரிய வீடாக பில்ட் பண்ணி அப்படி நான் வந்து சுயமாக தான், அதாவது ஓனாக நானே யோசித்து இந்த மாதிரி கட்டலான்னு பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குவாட்ஸ் ஆர்மர் பார்த்திங்கன்னா பயங்கரமான, அதாவது வந்து குவாட்ஸ் ஆர்மர் வந்து டைமண்ட் ஆர்மரோட பயங்கரம். நெதரைட் ஆர்மருக்கு கொஞ்சம் கீழேயே வச்சுக்கலாம். நெதரைட் ஆர்மர் நல்லா ப்ரொடெக்ஷன் தாங்கும். இது அப்படி இல்லை, இதில் கொஞ்சம் ஃபால்ட்டெல்லாம் இருக்குது. அதனால தான் நான் இன்னும் ஹெல்மெட் கிராஃப்ட் பண்ணாமல் இருக்கேன். ஓகே, பார்த்திங்கன்னா டைமண்ட் பிக்காக்ஸு நான் வந்து வாங்கிட்டேன். அன்பிரேக்கிங் 3 ஃபார்ச்சூனு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் போ. இதாங்க பவர்ஃபுல். இந்த போக்காகவே நான் வார்டன்ட்டு இன்னொரு எபிசோடு வரும், அதில் வந்து வார்டன்ட்டு லூட்டிங் பண்ணுறதுக்காக நான் போய் செத்து இந்த பவர்ஃபுல் போவை நான் வந்து விட்டுருப்பேன். ஒரு வழியாக நான் எடுக்கலான்னா என் பவர்ஃபுல் போ போச்சு. இதுக்காக நான் கஷ்டப்பட்டேன் பவர்ஃபுல் போக்கு. ஏன்னா நான் வந்து இன்ஃபினிட்டி வச்சு நல்லா பயங்கரமாக ஃபைட் பண்ணலாம்ல, அதுக்காக வந்து பவர்ஃபுல் போ வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ட்ரையல் சேம்பர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். கேட்டிங்கன்னா ட்ரையல் சேம்பர்ஸு, ஏன்ஷியன் சிட்டி, அப்புறம் வந்துட்டு புதிதான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து புதுசாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த வெல் மாதிரி இருக்குது, கிணறு மாதிரி இருக்குது. அந்த கிணறுக்குள்ளே வந்து போனால் நிறையா லூட் கிடச்சிது. அது ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்குது. உள்ளே எக்கச்சக்கமாக இடம் விட்டு நிறைய பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது புது ஸ்ட்ரக்சரில். அதுக்கு தான் நான் அங்கே போயிருப்போம். அதுதான் பெரிய வீடியோ. அப்புறம் ட்ரையல் சேம்பர்ஸ் போயிருப்போம். அதில் ஆன்வர்ஸ் கீ கிடச்சிது. அதை ஓப்பன் பண்ண எனக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த வீடியோ வரும், அதை வெயிட் பண்ணி பாருங்கள். அதுதான் 4th எபிசோட். 5th எபிசோடு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் நாங்கள் வந்து எண்டுக்கு போயிடுவோம். பாருங்களேன், ஒரே புக்கில் எத்தனை இருக்குது. இதெல்லாம் பிரிக்கணும், தனித்தனியாக பிரித்தா இன்னும் டபுள் செஸ்ட்டே வந்துடும். இதெல்லாம் தனித்தனியாக பிரித்தா. ஐயோ, கிளியர் லாக் ஓடுதோ? இல்லை கிளியர் லாக் ஓடி இருந்துச்சுன்னா இந்த புக்கு எனக்கு காணாமல் போயிருக்கும் கைஸ். ப்ரொடெக்ஷன் எஃபெக்டிவ், ஃபயர் ஆஸ்பெக்ட், ப்ரொடெக்ஷன் 3, நாக்பேக் 2 கைஸ். நாக்பேக் 2 இருக்குது. இதை வந்து பிரித்து போட்டுக்கலாம். ஃபார்ச்சூன் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ ஃபார்ச்சூன் 2 இருக்குது.
ஃபார்ச்சூன் 4ஆக மாற்றிக்கலாம். அந்த ஃபார்ச்சூன் 4 இருக்கான்னு எனக்கு டவுட்டு. சில்க் டச் இருக்குது கைஸ். நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். சரி டைமண்ட் பிக்காக்ஸில் வந்து சில்க் டச் போடுவோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சில்க் டச் கூட வந்து ஃபார்ச்சூன் இருந்திருக்கு. அதை நான் பார்க்கவே இல்லை. ஃபார்ச்சூன் இருந்ததுனால நான் அதை பார்க்காதனால போச்சு, எனக்கு ஒரு சில்க் டச் போச்சு. பட் பரவாயில்ல, என்கிட்ட 2 சில்க் டச் இருக்குது. ஓகே, ஃபெதர் ஃபாலிங்கு பவரும் ஃபெதர் ஃபாலிங் எதுக்குடா ஒன்றா கொடுத்துருக்கீங்க? ரேண்டம் என்சான்மெண்ட்டில் ஃபுல்லாமே கோமாளித்தனமாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதை எப்படி தான் நான் பிரிப்பேன்னு தெரில. பிரித்தா டபுள் செஸ்ட்டுக்கு மேலேயே வந்துடும் போல். இது நான் சில்க் டச்சு குயிக் சார்ஜ் எதுக்குடா கொடுத்துருக்கேன். அதாவது கைஸ், சில்க் டச்னால் வந்துட்டு நம்ம எதை உடைச்சாலும் ஃபுல்லாக கிடைக்கும். கிளாஸ் எல்லாம் உடைச்சா அது உடஞ்சிரும்ல. ஆனால் சில்க் டச்சில் உடைச்சா ஃபுல்லாக கிடச்சிரும். அதே மாதிரி ஓரெலாம் உடைச்சா ஓராக கிடச்சிரும். ஓகேவா? ஆனால் குயிக் சார்ஜுங்கிறது வந்து அது வந்து இவங்க பில்லேஜர் வச்சுருப்பாங்க. அது என்னது போ மாதிரி இருக்குமே, அது என்னது அதுக்கு போடுறது குயிக் சார்ஜுங்கிறது. அது குயிக் சார்ஜு மல்டி ஷாட்டு இதெல்லாம் அதுக்கு போடுறது. அதுக்கு போடுறத கொண்டு போய் இவங்க இதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ரேண்டம் என்சான்மெண்ட்னாவே இது ஒரு தொல்லை. புக்கை வச்சா அதாவது வந்துட்டு நம்ம போ வச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு கொடுத்தோன்னா அது வித்தியாசமாக தான் தருவாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு போவில் வந்து ஃபயர் இருக்குது. ஆனால் ஃபயருக்கு ஆப்போசிட் என்னது? கூல். அது என்ன? ஃபயருக்கு ஆப்போசிட் வாட்டரு எப்படி கிடைக்கிது? வாட்டர் வந்து மழை வருது. மழை வந்து ஒரு சில இடத்துல பனியாகுது. மழை பெஞ்சால் ஃப்ளேம் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஐஸ் பயமில் இருந்தால் ஃப்ளேம் ஒர்க் ஆகாது. அதுதான் ப்ராப்ளம். ஓகே, நம்ம வந்து தொணன்னு பேசாமல் பில்டுக்குள்ளே இறக்கிடலாம். நான் ஒரு சின்ன டைம் லேப்ஸ் மாதிரி போகலான் இருக்கேன். ஓகே, டைம் லேப்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சின்ன ஒரு சாங் தான்.
ஓகே கைஸ், நம்ம வந்து இதுக்கு காப்பிரைட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. போன வீடியோவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ராகன் டைம்ன்றது போட்டிருப்பேன், அதுக்கும் காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட்ஸ் எல்லாம் சாங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காப்பிரைட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி போடலாமா இல்லை டைம் லேப்ஸ்ன்னு ஜாவா வெர்ஷனில் போடுவாங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் மோடு ஏற்றி போடலாமா, அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நான் இதை போட்டேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதே சொன்ன மாதிரி இந்த பாட்டு எப்போ இருக்குன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீட்டோட டுட்டோரியல் வேணுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. கேட்டிங்கன்னா எதாக இருந்தாலும் கேட்டிங்கன்னா நான் போடுவேன். ஓகேவா, இதோட இந்த டைம் லேப்ஸு இதை பேச முடிச்சுக்கலாம். ஓகே வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு வீடை கட்டி முடிச்சிட்டோம். அந்த வீடு சைடில் தெரிஞ்சுல பார்க்கக்கூடாது. இப்போ காட்டுறேன், நானே காட்டுறேன் பாருங்க. இதுதான் நம்மளோட வீடு. ஃபுல் வேலையை முடிச்சானு இதுதான் நம்ம வீடு. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் எடுக்கணும். அதுக்காக உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் ஃப்ளிப் எப்படி ஃப்ளிப்பர்லாம் அடிக்க முடியும். இதில் வந்து பார்க்க ஒரு மோடு போட்டிருக்கு, அதனால் ஃப்ளிப் அடிக்கலாம். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இதோட இன்டீரியர் ஒர்க்லாம் நான் காட்டுறேன். ஓகே கைஸ், பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.